ஒரு சிறிய கிராமம். பசுமையான வயல்கள், பறவைகள். ஒரு காலத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட சிறுவன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். சிறுவன் வீட்டிற்கு வருகிறான். அப்போது சிறுவனின் தாய் பசியால் சோர்ந்து இருக்கிறாள். வீட்டில் உணவு இல்லை. அம்மா மகனைப் பார்த்து, "மகனே, நம்ம வீட்டு உணவு தீர்ந்துவிட்டது. என்ன செய்வது?" சிறுவன், "அம்மா, கவலைப்படாதே, நான் ஏதாவது செய்து கொண்டு வருகிறேன்" என்று சொல்லிவிட்டு சிறுவன் காடு நோக்கி செல்கிறான். வழியில் பல விலங்குகள், மரங்கள். அவன் சின்னவனாக இருந்தாலும் தைரியமாகப் பயணித்தான். சிறுவன் புன்னகையுடன் காடு நோக்கி நடந்து செல்கிறான். ஒரு பறவை பசியில் தரையில் விழுந்து கிடக்கிறது. பறவை சிறுவனிடம், "சிறுவா, எனக்கு பசி, ஏதாவது கொடு" என்று கேட்டது. சிறுவன் பறவையிடம், "இன்னும் எனக்கே உணவு இல்லை. ஆனாலும் இந்தச் சிறிய பழத்தை உனக்கு கொடுக்கிறேன்" என்று சொல்லி அந்தப் பழத்தைக் கொடுக்கிறான். பின்பு பறவை பறந்து சென்று வானிலிருந்து ஒரு தங்கக்கனி கொண்டு வந்து சிறுவனுக்குத் தருகிறது. பறவை சிறுவனிடம், "உன் கருணைக்குப் பதிலாக இதை உனக்குத் தருகிறேன்" என்று சொன்னது. அந்தக் கனி சிறுவனின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. சிறுவன் மகிழ்ச்சியுடன் தங்கக் கனியை எடுத்து வீட்டிற்கு செல்கிறான். சிறுவன் அம்மாவிடம் சென்று, "அம்மா, இந்த பழத்தப் பாரு, நமக்கு உதவியாக இந்த பழம் வந்திருக்கிறது." அம்மா மகிழ்ச்சியுடன் சிறுவனை அணைக்கிறார். வீடு மகிழ்ச்சியால் நிறைந்தது. தங்கக்கனி கிராம மக்களுக்கும் உதவுகிறது. கிராம மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். கதையின் அறிவுரை: சிறிய கருணை கூட பெரிய அதிசயத்தை செய்யும்.